ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல ஒரு புதுவிதமாக டேஸ்ட்டான நல்ல குக்கர்லேயே குழையாமல் பொழு பொழுன்னு சிக்கன் பிரியாணியும் ரைத்தாவோட எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ரைத்தா சிக்கன் 65லாம் செய்து காமிக்கல. நான் ஏற்கனவே சிக்கன் 65 செய்து வீடியோ போட்டிருக்கேன். அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அருமையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. லெக் பீஸும் அப்புறம் மாதிரி பெரிய பெரிய பீஸாகவும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இப்போ இதோட நல்லா கலந்து வச்சோம்னா இது ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறனால இப்போ பிரியாணியில் நீங்கள் சிக்கன் போட்டிங்கன்னா சப்புன்னு இருக்கும் இல்லையா, இப்போ இந்த மாதிரி செய்து போட்டிங்கன்னா அந்த பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த சிக்கனும் நல்லா காரம் உப்புலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த புதினா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியாணியில் போட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு ஒரே டிஸ்டர்பாக இருக்குது, ஒரே இலையும் இதுமா இருக்குது, இந்த மாதிரி வேணான்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த மெத்தடு செய்யுங்க. இதை நல்லா அரைச்சிட்டு இதோட பேஸ்ட் சேர்த்து போட்டிங்கன்னா அந்த வெறும் பிரியாணி நம்ம சாதம் சிக்கன் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆனால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கொத்தமல்லி புதினாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். அப்படி ஊறுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கனில் வந்து காரம் உப்பு சேர்த்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நீங்கள் இதை அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். மிளகாத்தூள் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த புதினா ஃப்ளேவருக்கு வறுவலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படியே ஊறட்டும். இப்போ தட்டு வச்சு மூடிட்டு நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த சிக்கனும் ஊறணும், இந்த அரிசியும் ஊறணும். சிக்கன் கண்டிப்பாக வந்து அரை மணி நேரம் ஊறணும். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். நீங்கள் வாங்குகிற அரிசியை பொறுத்து இருக்குது. பழைய அரிசியா புது அரிசியான்னு கேட்டுக்கோங்க கடையில். அவங்க பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இல்லை புது அரிசியாக இருந்தால் 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். நீங்கள் அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த உதிரியாக கிடைக்காது, குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா பழைய அரிசியாக இருக்கறனால நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணி தாளித்து விட்டுலாம். நான் ஸ்டவ்வை பற்றி வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரியாணி ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1 ஸ்டாரு, 5 லவங்கம், 2 மராட்டி மூக்கு, 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு இஷ்டப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த லவங்கம் போட்டோடனே நம்மளுக்கு டப்புன்னு வெடிக்கும். அதனால் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 400 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன். நீளமாக அது சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் கீரைலாம் இல்லை அப்படியே முழுசாகவே போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதே சமயத்தில் காரம் ரொம்ப இறங்காது. நல்ல ப்ரௌன் கலராக வதங்கணும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதோட தக்காளி சேர்த்துடலாம். நம்ம 400 கிராம் வெங்காயம் எடுத்துருந்தோம், ஒரு 200 கிராம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிய விட்டுருங்க. தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் வெங்காயம் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்னும் கூட கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. நல்ல மசிய அளவுக்கு வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு காரம்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துக்கிறோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சக்தி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், அது கொஞ்சம் அதிகமாக காரம் இருக்கனால நான் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா இந்த மசாலா வந்து கறி போயிடும். கொஞ்சம் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட புளிப்பில்லாத கெட்டி தயிரை வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த புளிக்கரண்டியில் 3 கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள்தூள்லாம் சேர்க்க மாட்டேன். பிரியாணிக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்தா அது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கலர் வந்து பிரியாணி மாதிரி இருக்காது, தக்காளி சாதமாக இருக்கும். அதனால் நான் எப்போதுமே மஞ்சள்தூள் சேர்த்துக்க மாட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் அப்படியே நல்லா அந்த தயிரெலாம் நல்லா கலந்து வரட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே அதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சிக்கனோட. அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மொத்தத்தில். இதில் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஏற்கனவே 1 ஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பிரட்டி வச்சு அந்த புதினாவோட பிரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி இதில் வேறு மிளகாத்தூள் போட்டிருக்கோம், எல்லாம் இதில் வந்து நல்லா போட்டாகி வரணும். அப்படி செஞ்சிங்கன்னா நல்லா பிரியாணியில் சிக்கன் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனிமேல் சிக்கன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிரியாணியில் இருக்கிற சிக்கன் வேஸ்ட் ஆகாது, எல்லாமே சாப்பிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் இதில் எப்படி வதங்கட்டும். ஏன்னா நம்ம வந்து சிக்கன்லாம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து நம்ம வந்து 2 சவுண்டு தான் விட போகிறோம். அப்போ அரிசி வந்து நல்லா வெந்துடும், இந்த சிக்கன் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டும். சும்மா இப்படி மூடி வச்சுருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் ஓரளவுக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. நான் 2 வாட்டி இந்த மாதிரி பரட்டி போட்டு வேக வச்சேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் 5 கிளாஸு அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து 7.5 கிளாஸு, ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு 7.5 கிளாஸு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் இது விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு புதினாவை மேலே தூவி விட்டிக்கலாம். நான் வந்து புதினா தூவலை, ஏன்னா நமக்கு வேண்டாங்கிறனால தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா மல்லியும் புதினாவும் கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம்.
நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ மேற்கொண்டு 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் தூள் போட்டேன், உப்பு தூள் போட்டேன். இப்போ 2 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தத்தில் 3 ஸ்பூன். நீங்கள் வந்து 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் கல் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை தூள் உப்புனா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கல் உப்புனா 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் இதில் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிக்கன் நல்லா பூவாட்டம் வெந்துடும். அதுக்காக தான் இது நல்லா கொதிக்கட்டும். உப்புலாம் நல்லா எல்லாத்தோடையும் கலந்து கொதிக்கட்டும். சும்மா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த 1/2 அன் ஹவர் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி எடுத்துருங்க. தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. அந்த நம்ம அளவு தண்ணி எவ்வளோ ஊற்றுனோமோ அது மட்டும்தான் இருக்கணும். அரிசியில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் இருக்கக்கூடாது. இப்போ லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. இப்போ ஒரு கொதித்தோடனே நம்ம மூடிட்டு 2 சவுண்டு, அவ்வளோதான், பிரியாணியே ரெடி ஆயிடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு 2 சவுண்டு விடுறதுனால தான் நம்ம சிக்கனை கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டோம். இப்படி வேக வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக, சிக்கனே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல உப்பு காரம்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். ஏன் கிளறி விடணும்னா நம்ம வந்து அப்படியே இதோடையே நம்ம மூடினோம்னா அப்படியே நம்மளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கனால அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. அதனால தான் நம்ம கொதிச்சோன்னு மூடுறோம். விசில் போட்டாச்சு. 2 சவுண்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குக்கர் ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், நல்லா திறந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா கம்மன்னு வாசனையாக நல்லா பொழுன்னு இருக்குது பாருங்கள். கீழேருந்து அப்படியே லைட்டாக அப்படியே எடுத்து விடுங்க. ஏன்னா மசாலாலாம் கீழே இறங்கியிருக்கும். லைட்டாக அப்படியே கலந்து விடணும். அரிசி கொஞ்சம் கூட குழையில, அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதே அளவோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குக்கரில் அடி பிடிக்காமல் கரெக்டான அளவோடு நம்ம கொதித்தோன்னே மூடணும். அதுதான் முக்கியம். நீங்கள் கொதிக்க மூடினீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு போய் அடியில் தங்கிக்கிட்டு பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக வைக்கிறோம் இல்லையா, அதனால் அது அடி பிடிக்கும். இப்போ நீங்கள் இது இப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாப்பிடும்போது அப்படியே சுட சுட அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா பூவாட்டம் வெந்திருக்குது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
நல்ல டேஸ்ட்டாக வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில், அதாவது நம்ம புதினா அதெல்லாம் நல்லா அரைச்சி போட்டதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ரொம்ப இந்த கருவேப்பிலை இதெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். ரைத்தா வச்சுக்கலாம். சிக்கன் 65 செஞ்சுருக்கேன். நான் அந்த வீடியோ வந்து சிக்கன் 65 வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான சிக்கன் பிரியாணி நல்ல ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக செஞ்சாச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதேமாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. மொதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.